மாமா ட்ரையல் பார்த்துக்காரு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கண்ணம்பாளையம் அண்ணாமலை தோட்டத்தில் உள்ள பஞ்சாலையில் வேலை செய்து வருபவர் சிவக்குமார். இவருக்கு வயது 24. புது மாப்பிள்ளையான இவருக்கு திருமணம் ஆகி 1 மாதம்தான் ஆகிறது. தனது மனைவியுடன் பஞ்சாலை குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகிறார். ஆறு மாதங்களுக்கு முன்பு திருப்பூரில் உள்ள கேட்டரிங் சர்வீஸ் சென்டரில் சப்ளை மாஸ்டராக வேலை செய்தபோது மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கண்மணி என்ற 26 வயது பெண் அவருடன் வேலை செய்துள்ளார். கண்மணியோடு இவருக்கு ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மலர்ந்துள்ளது. இந்த நிலையில் திருமணம் செய்ய முடிவெடுத்தனர். அப்போது கண்மணி தனக்கு தாய் தந்தை இல்லை எனவும் ஒரு அக்காள் மட்டுமே மேட்டுப்பாளையத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் காதல் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு சிவக்குமார் கண்மணியை தனது சொந்த ஊரான மதுரை வாடிப்பட்டிக்கு அழைத்துச் சென்று தனது உறவினர்கள் சம்மதத்துடன் அங்குள்ள கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடிந்த பின்னர் இருவரும் சூலூர் கண்ணம்பாளையம் வந்து அங்குள்ள பஞ்சாலையில் வேலைக்கு சேர்ந்தனர். புது கல்யாணம் புது வேலை என்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துள்ளார் சிவக்குமார். சில நாட்களுக்கு முன்னர் கண்மணி தனக்கு சொந்தமான தங்க நகையை மேட்டுப்பாளையத்தில் உள்ள அடகு கடையில் அடமானம் வைத்திருப்பதாகவும் அதை மீட்டு வருவதற்காக 12,000 ரூபாய் வேண்டுமெனவும் சிவக்குமாரிடம் கேட்டுள்ளார். சிவக்குமாரும் கடந்த திங்கட்கிழமை 12,000 ரூபாயை கண்மணியிடம் கொடுத்து பாப்பம்பட்டி பிரிவு பகுதியில் வந்து மேட்டுப்பாளையம் செல்வதற்காக அதிகாலை 5 மணி அளவில் பத்திரமாக பேருந்தில் ஏற்றி அனுப்பியுள்ளார். மேட்டுப்பாளையம் அக்கா வீட்டிற்கு செல்வதாக சொல்லிச் சென்ற கண்மணி மறுநாள் வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில் மேட்டுப்பாளையத்திற்கு நேரில் சென்று தனது மனைவியை தேடி பார்த்துள்ளார் சிவக்குமார். ஆனால் அங்கு கண்மணி கூறியது போல அவரது அக்கா என்று யாரும் இல்லை என தெரிய வந்திருக்கிறது. இதனால் மனமுடைந்து வீட்டிற்கு திரும்பிய சிவக்குமாருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. தனது பக்கத்து வீட்டில் குடியிருந்த தினேஷ் என்பவரும் அதே நாளில் காணாமல் போனதாக அவரது மனைவியும் தேடிக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. தினேஷும் அதே பஞ்சாலையில் பணியாற்றி வரக்கூடியவர்தான். இவருக்கு வயது 28. திருமணமாகி மனைவி மற்றும் கைக்குழந்தையுடன் பஞ்சாலை குடியிருப்பில் வசித்து வந்துள்ளார். இவர் அடிக்கடி மனைவியை விட்டுவிட்டு காணாமல் போவதும் பின்னர் திரும்பி வருவதுமாக இருந்திருக்கிறார். சிவக்குமாரின் மனைவி காணாமல் போன அதே நாளில் இவரும் அதிகாலை 2 மணிக்கு வீட்டை விட்டு காணாமல் போயுள்ளார். காணாமல் போவதற்கு முன்னர் தனது நண்பரிடம் குழந்தையின் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் தேவை என கூறி 20,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் சிவக்குமாரும் காணாமல் போன தினேஷின் மனைவியும் ஒன்றாக சூலூர் காவல் நிலையம் வந்து தனது மனைவியையும் தனது கணவரையும் காணவில்லை என புகார் அளித்துள்ளனர். புகாரில் சிவக்குமார் தனது மனைவி கண்மணி தினேஷுடன் சென்றிருக்கலாம் என சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளம் ஜோடியினர் வந்து எங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லை, நாங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு வேலை தெரியும், நாங்கள் வேலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கலங்க தேடி வந்தாங்க. அதுக்கு மில் நிர்வாகம் வந்து மனிதாபிமான முறையில் அவங்களுக்கு வேலை ஓடி கொடுத்து தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை வந்து சேர்ந்த ஒரு 10 நாளுக்குள்ளே பக்கத்து ரூமில் இருந்த ஒரு பையன் கூட பழகி அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் கூட ஓடி போயிடுச்சுங்க. அந்த ஓடிப்போன பையனுக்கு வந்து குடும்பம் இருக்குது, கை குழந்தை ஒன்று இருக்குதுங்க. இது மாதிரி சம்பவம் வந்து தொடர்ச்சியாக இந்த மில்லு சம்மந்தப்பட்ட தொழில்களில் வந்து தொடர்ச்சியாக நடக்குது. நம்ம கண்ணம்பாளத்துலேயே வந்து இதோட வந்து 3வது சம்பவம் இது வந்து இது மாதிரி அடைக்கலம் தேடி வர்றவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது தப்பு இல்லைங்க. அவங்களோட பின்புலம் என்ன, எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஆராய்ந்து காவல்துறைகிட்ட வந்து மில் நிர்வாகம் தகவல் கொடுத்து தகுந்த நடவடிக்கை எடுத்தால் வருங்காலத்தில் இது மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் சங்கட சூழ்நிலைகள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குதுங்க. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சூலூர் போலீசார் இருவரையும் தேடி வருகின்றனர். போலீசாரின் விசாரணையில் கண்மணியின் செல்போன் எண்ணின் சிக்னலும் தினேஷின் செல்போன் எண்ணின் சிக்னலும் ஒரே இடத்தில் காட்டுவதாக தெரிகிறது. இந்த நிலையில் இருவரும் ஒன்றாக சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.